ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த vlogல வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வடபழனி முருகர் கோவில். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். ஸோ வடபழனியில் முருகர் கோவில்னாலே வடபழனியும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இல்லையா? வடபழனியில் வசிக்கிற என்னுடைய நண்பன் கணேஷும் 2 பேரும் சேர்ந்து வந்து vlog வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நான் வடபழனியில் ஸ்கூல் டேஸில் நான் படிக்கும்போது வடபழனியில் தான் இருந்தேன். பட்டு ரொம்ப வருஷம் கழித்து நான் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ரூட்ஸ்லாம் மறந்து போச்சு. அதனால் வடபழனிக்கு அவர் தான் கரெக்டான கூகுள் மேப்புன்னு அவரை தூக்கி வண்டியில் போட்டு கிளம்பியாச்சு. அவரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். பட் இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, கேமராவோடைய அந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். காதில் மாட்டியிருக்கேன் பாருங்கள் மிஷினை, அதை மாட்டிட்டேன். இப்போ அதுதான் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிட்டுருச்சு. என்னென்னா, பேசின ஆடியோ எல்லாமே இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனு. என் வாய்ஸு நாய்ஸாக இருக்கிறதால அதையும் சேர்த்து கேன்சல் பண்ணிடுச்சு போல். நிறைய இடத்துல ஆடியோ வந்து சுத்தமாக கேட்கல. என்ன பேசுனேன் அப்படின்ட்டு ஊமை படம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்காக இப்போது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. சில விஷயங்கள் வந்து கிளியராக இருக்குது, சிலதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் டப்பிங் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படியே கொஞ்சம் அப்பப்போ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இவர் தான் நம்மளுடைய நண்பர். ரொம்ப வருஷமாக 10-15 வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம். ஸோ வடபழனி எக்ஸ்பர்ட் இவர். வடபழனி தான் அவருக்கு பிறந்து வளர்ந்தது. அதனால் எங்கெங்கே எப்படி போனால் ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா தெரியும். கூகுள் மேப்புங்க அவர். ஸோ அதனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டுட்டு நானும் அவரும் வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோஸ்ட்டாக கோவிலுக்குள்ளே இன்றைக்கி போகணுன்ட்டு நினச்சி பார்த்தோம். பட் ஆனால் க்ரௌட் செம்ம ஹெவி க்ரௌட். வடபழனியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன், வடபழனி நெக்ஸஸ் மால் எதிர்க்க மெட்ரோக்கெல்லாம் தாண்டி அங்கே வடபழனி கோயில் ஆர்ச் வரைக்கும் க்ரௌடு நிற்கிறாங்க. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி இன்றைக்கி போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதாவது இப்போது வந்து வடபழனி மெட்ரோவுக்கு பக்கத்தில் ஒரு சந்து ஒன்று போகும். அந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா மசூதி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த சைடு தான் போவோம் வருவோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மசூதியில் வந்து மஜித்தில் வந்து அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி வந்து போட்டுட்ருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக, அதாவது பார்க்கும் போதே ரொம்ப ஒரு குட் ஃபீலுங்க. இங்கே பாருங்கள், மஜித்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து வெஜ் பிரியாணி வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ பார்க்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே கேப்சர் பண்ணேன் அது. ஸோ அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய வாய்ஸு, அதாவது நான் இதுக்கு மேலே எதுவும் பேசலை. முன்கூட்டி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், ஏன்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபீல் ஆகும், என்னடா வாய்ஸ் கேட்கலையே சரியா அப்படின்றதுக்காக தான். ஸோ ப்ரேயராக நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வீடியோவோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே. ஏன்னா நான் தெரியாமல் அந்த மிஷினை மாட்டினது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பாதி ஆடியோ வந்து சரியாக கேட்கல. கொஞ்சம் கீச்சுன்னு பேரிங் பண்ண ஃபேன் சவுண்ட் அங்கங்கே கேட்கும். அது என் வாய்ஸு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஏன்னா நம்ம கோவிலுக்கு உள்ளெல்லாம் போக முடியல. பட் இருந்தாலும் சுற்றி இருக்கிற கோவிலே சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ
அப்படி போயிடலாமா? அப்படி போயிடும். இப்படி போறாங்களே அதோ இது தரிசனத்துக்கு ஃப்ரீ லைன். என்னது இப்போ இந்த சரஸ்வதி பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கோயில் இது வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். இது வந்து இந்த சிவராத்திரி மசாலா கொள்ளைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க வடபழனியில. ரொம்ப நீங்க ரொம்ப கடவுள் பக்தி போல இருக்கு. இல்ல நம்ம இங்கே இருக்கிறதுனால தெரியும். அது சாமி கும்பிடுவோம், நம்ம இங்க இருக்கிறதுனால அந்த இந்த இதெல்லாம் தெரியும். பாத்தீங்கன்னா கோயில இருந்து ஆட்சி வழியா வந்து போஸ்ட் ஆபீஸ் தாண்டி வந்து இந்த கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் அது வரைக்கும், அதாவது இங்க இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ராம் தேட்டர். ஆமாமா, இந்த போஸ்ட் ஆபீஸ் தாண்டி அது வரைக்கும் இப்ப எண்ட் ஆகிடுது. கிரௌடு பொறுத்து மாற்றி மாற்றி விடுவாங்க, ஆனா கொஞ்சம் வேகமாகவும் அனுப்புவாங்க. இப்ப பால் குடம் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். க்ரௌடு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்குது. இப்ப இது எவ்வளவு நேரம் ஆகும் கூட தெரியாது. ஓகே, மற்ற நேரத்துல வந்து நார்மல் இதுல வந்து இப்ப செவ்வாய்க்கிழமை கீர்த்திக்கு அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும் க்ரௌடு. இந்த அளவுக்குலாம் இருக்காது. கொஞ்சம் பார்க்கலாம், ஃப்ரீயாவே பார்த்துடலாம். ஒரு இருந்தா கூட ஒரு 1/2 hourல அந்த மாதிரி பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 2 hours கூட ஆகும் பார்க்கறதுக்கு. ஏன்னா க்ரௌடு இப்ப பால் குடம் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம், அதனால அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா தான் அனுப்புவாங்க. மற்றபடி நார்மலா தான் போவோம், சீக்கிரமா பார்த்துடலாம் சாமி. நம்ம எந்த வழியா இப்ப போறோம்? நம்ம இது வந்து கோயிலுக்கு ரைட் சைட்ல வரும். கோயில்ல இருந்து ரைட் சைடு. ஆமா, அதாவது அந்த சரவணா பவன் ஹோட்டலுக்கு பேக் சைட்ல இருந்து பேக் சைடு வந்து இப்போ பேக் சைட்ல போறோம். ஆனா இங்கெல்லாம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியா இருக்கு. காலையில இங்க ஹெவியா இருந்தது க்ரௌடு. இப்ப வந்து பால் குடம் எல்லாம் முடிஞ்சிருக்கிறதுனால இங்க தெரியும், இங்க க்ரௌடு இருக்காது. இப்ப வந்து தெப்பக்குளமும் கன்ஸ்ட்ரக்ஷன் இது போயிட்டு இருக்குது. சைட்ல வந்து கட்டிட்டு இருக்காங்க, அதுவும் பாக்கலாம் நீங்க. சரி, இந்த ரூட் இருக்கு இல்லையா, இது வந்து பிள்ளையார் கோயில் தெருன்னு சொல்லுவாங்களா இது? ஆமா, பிள்ளையார் கோயில் தெரு. வடபழனி பிள்ளையார் கோயில் தெருனா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இங்க அந்த விக்குலாம் செய்யற கடைகள்லாம் இருக்கு. அது சவுத் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் இந்த ஏரியா தான். அது இப்படி போலாங்களா இந்த ரூட்டுக்கா? கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குறீங்களா? இதெல்லாம் தேவல். நம்ம வாழ்க்கை எப்படி போது நமக்கே தெரியும், எதுக்கு ஜோசியம் கேக்குறீங்களா? அது வழக்கம் போல போயிட்டு தான் இருக்கும். இது வேற அவங்க ஏதாவது சொல்லி அது எதுக்கு நம்மளுக்கு சில காலம் இடம். ஆமா, விவேக் படம் மாதிரி ஆயிடக்கூடாது.
இதெல்லாம் கடை தெருவா? இந்த சைடு ஃபுல்லா கடை தெரு. இங்கே இருக்கும். இப்போ வந்து முருகன் கோயில் மெயினா அங்கதான் இருக்கும். அங்க கிரௌட் அதிகமா இருக்கிறதுனால இப்ப அங்க போடல. இப்ப அதனால இந்த சைடு மாத்தி போட்டிருக்காங்க. ஏன்னா ஜனங்க வந்து இப்ப சாமி கும்பிட்டு இப்படி வர்றதுனால கடை இவங்களுக்கு வந்து கடை போடுறதுக்கு ஈஸியா இருக்குது. ஓகே, அதாவது பப்ளிக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. ஆமாக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மெயின்ல வடபழனி ஆட்சியாண்ட தான் கடையை போடுவாங்க. இப்ப இந்த வாட்டி கிரௌட் அதிகமா இருக்கிறதுனால இப்படி போட்டிருக்காங்க. நம்ம வந்து தெப்பக்குளத்தையே ஃபுல்லா மூடிட்டு இருக்காங்க. இது என்ன இது? தெப்பக்குளம் ஃபுல்லா காம்பவுண்ட். அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இப்போ புதுசா கட்டிட்டு இருக்க, ரெடி பண்றாங்க. இது என்ன பேக் சைடா? பக்கத்து இது ஆக்சுவலா இதுதான் மெயின் கோபுரம் இல்லையா கோயிலோட? கிழக்கு கோபுரமா? தெப்பக்குளம். இது தெப்பக்குளம். இப்ப வந்து வேலை போயிட்டு இருக்கு தெப்பக்குளத்துல. அப்படி போய் பாக்கலாமா? ஓகே, ஏதோ இங்க இருந்து பாக்கலாம். பாக்குறீங்களா கணேஷ்? இங்க பெருமாள் கோயில் இருக்கும்ல கணேஷ்? இப்ப வந்து வேலை நடந்துட்டு இருக்குது. கும்பாபிஷேகம் பெருமாள் கோயில் இல்லையா? இதால பெருமாள் கோயில். என்ன பேர்? என்ன கோயில் பேரு? இது வந்து ஆதிமூல பெருமாள் கோயில். பல வருஷம் பழமையான கோயில் இது. இப்போ வந்து இது கும்பாபிஷேகத்துக்காக கோயில் வந்து ரெடி பண்றாங்க. ஓகே ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதுவும் ரெடி ஆயினுக்குது. இதான் இல்லையா மெயின் என்ட்ரன்ஸ்? கோயிலோட மெயின். கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். கோபுரம் வந்து இதான் தெற்கு கோபுரம். இது என்ன இந்த கோபுரம் கணேஷ்? உங்களுக்கு கொடிமரம். இங்க இருந்து பார்த்தா மூல வரையும் பார்க்கலாம். இப்ப இங்க இருந்து வெளியே கிரௌடு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. கொடிமரம் பார்க்கலாம். கொடிமரம் தெரியுமா? கொடிமரம் தெரியும். அம்மா தெப்பக்குளம் எப்பெல்லாம் ஃபேமஸ் கிடைக்குது? தெப்பம் விடுவாங்கல்ல பங்குனி உற்சவம். எப்பவுமே எப்படி எல்லா வருஷமும் வருஷம் நடக்கும். பங்குனி உற்சவம். பங்குனியோடைய அது கிழக்கு கோபுரம். இது வந்து கொடிமரம். பின்னாடி வந்து நம்மளுக்கு மூலவரம் தெரியாது. ஆனா நம்ம கேமரா அந்த அளவுக்கு ஜூம் பண்ணாது. இப்ப கிரௌடா இருக்கிறதுனால பார்க்க முடியாது. ஆமா. இந்த கோயில் கணேஷ் அங்காள பரமேஸ்வரன் அம்மன் கோயில். முருகன் கோயில் பக்கத்துலயே அப்படியே முருகர் கோயிலுக்கு இந்த பக்கம் பெருமாள் கோயில், இந்த பக்கம் இங்கே வந்து இப்படி போயிட்டு
அந்த கோயிலையும் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கும். மசானா கொள்ளலாம். வரவு தான் நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஆமாம். அடிக்கடி நம்ம இப்போ இதே மாதிரி பல வீடியோவும் போடணும், நிறைய இதுக்கு போனோம், மீட் பண்ணோம் நம்ம. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நிறைய இடங்கள்லாம் சுற்றி காட்ட ரெடியாக இருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம சேர்ந்து போகலாம். அதானே. சரி, ஓகே, பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஆமாம், அவ்வளோதான். ஸோ